அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்கள் இன்று முதல் மீண்டும் வழமை போன்று இயங்கும் என்று பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி அரசு நிறுவனங்கள் நேற்றிலிருந்து 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை வழமை போன்று இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சித்திரை புத்தாண்டு விடுமுறைக்கு பின்னர் பொதுமக்களுக்கான சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யுமாறு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சித்திரை புத்தாண்டு வாரத்தில் நாட்டில் விபத்துகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் தற்போது நாடு முழுவதும் சுமார் 29,000 பேர் விபத்துகள் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தொற்று நோய் பிரிவின் விபத்து தடுப்பு பிரிவைச் சேர்ந்த சமூக நல மருத்துவ நிபுணர் சமித ஸ்ரீதுங்க இதனை தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் $100 கீழே சரிவடைந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த வாரம் பாகிஸ்தானுக்கு வரக்கூடும் என்ற சாத்தியக்கூறின் காரணமாக இந்த விலை சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும் தருவாயில் இறுதி கட்டத்தில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்படி ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $94.59 பதிவாகியுள்ளது. அதேபோல் WTI கச்சா எண்ணெயின் விலை $90.43 பதிவாகியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருகை தந்து அமெரிக்க குடிமக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் சலுகைகளை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க குடிமக்களின் வரிப்பணத்தில் இருந்து நிதி அளிக்கப்படும் சலுகைகளை தவறாக பயன்படுத்தும் அல்லது அவற்றை சார்ந்திருக்கும் நபர்கள் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சலுகைகளை தவறாக பயன்படுத்தும் குடியேற்றமற்ற விசா வைத்திருப்பவர்களின் விசாக்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயாகலை பிஹாரகந்த பகுதியில் நடைபெற்ற மதுபான விருந்தொன்றின் போது ஏற்பட்ட மோதலில் நபரொருவர் தலையில் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். பயாகலை பகுதியைச் சேர்ந்த 49 வயது நபரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பயாகலை போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை தெற்கு பயாகலை விஹாரகந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் செவ்வாய்க்கிழமை இரவு புத்தாண்டு மதுபான விருந்தொன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது அங்கிருந்த நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்திருக்கும் மோதலாக மாறியுள்ளது. இந்த மோதலில் தெற்கு பயாகலை போய்ந்த நிலையத்துக்கு அருகில் உள்ள காய்கறி விற்பனை நிலையத்துக்கு முன்பாக வைத்து நபரொருவர் பலமாக தாக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க தடையை மீறி ஈரானிய சூப்பர் டேங்கர் கார்மஸ் நிலசந்தியை கடந்துள்ளது. அமெரிக்காவின் தடையை மீறி தடை செய்யப்பட்ட ஈரானிய சூப்பர் டேங்கர் ஒன்று ஹார்முஸ் நிலசந்தியை கடந்து ஈரானிய இமாம் ஹொமேனி துறைமுகத்தை நோக்கி சென்றுள்ளதாக ஈரானிய ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் திறன் அந்த மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பலுக்கு இருந்துள்ளது. எனினும் அந்த கப்பல் தனது சரக்குடன் திரும்பி வருகிறதா அல்லது காலியாக உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை என அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் நேற்று ஆடு மேய்க்க சென்ற முதியவர் ஒருவர் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த குறித்த முதியவர் நேற்று காலை வளமை போன்று ஆடு மேய்ப்பதற்காக சென்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியினர் அவரை தேடி சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் உள்ள ஓரிடத்தில் அவர் உடலில் காயங்களுடன் சடலமாக கிடப்பது கண்டறியப்பட்டது. உயிரிழந்தவர் முகமாலை வடக்கு பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடைய இளையவன் நல்ல தம்பி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பளை போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மாத்திரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 36 பாரதூரமான வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துகளில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளனர்.
ஏப்ரல் 13ஆம் தேதி 19 விபத்துகளும், புத்தாண்டு திருநாளான ஏப்ரல் 14ஆம் தேதி 17 விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த 2 நாட்களில் மாத்திரம் 35 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஏப்ரல் 13ஆம் தேதி 14 மோதல்களும், நேற்று முதல் காலை வரையுமான காலப்பகுதியில் 21 மோதல்களும் பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு எரிபொருள் கையிருப்பினை பலப்படுத்தும் நோக்கில் 36,700 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் ஏற்றிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு எரிபொருள் விநியோகத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்தியாவிலிருந்து இந்த பெட்ரோல் கையிருப்பு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை காலமாக எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக இது பார்க்கப்படுகிறது. வந்தடைந்துள்ள கப்பலில் இருந்து எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தரையிறக்கும் பணிகள் நிறைவடைந்ததும் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோலை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல மாகாணங்களில் இன்று கடும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டமும் இந்த எச்சரிக்கை வலயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு நாட்டின் 21 மாவட்டங்களில் சில இடங்களில் அவதான மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும். மேலும் அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் தங்கியிருப்பவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடும். தொடர்ந்து கடினமான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசை பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய கடற்படையின் கிரி பிமா சுசி 941 என்ற பாய்மர கப்பல் நல்லெண்ணெய் பயணத்துக்காக நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளது. ஆசியான் பிளாஸ் கேடட் செயல் 2026 திட்டத்தின் கீழ் இந்தோனேசிய கடற்படையின் கேடட் அதிகாரிகள் உட்பட 26 வெளிநாடுகளைச் சேர்ந்த கேடட் அதிகாரிகளும் இக்கப்பலுடன் வந்துள்ளனர். கடற்படை மரபுகளின்படி கொழும்பு துறைமுகத்தில் இலங்கை கடற்படையால் இக்கப்பல் வரவேற்கப்பட்டது. அசஸ்வத் நலம்புரி திட்டத்தின் முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மீண்டும் வழங்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபை தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொத்தவெலகெதர தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் உயிர்களை காவு வாங்கும் கடற்கரை தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலி கபராதுவ கொக்கல கடற்கரை பூங்காவுக்கு அருகில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர். கட்டுநாயக்க பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ஜூட் ஷெவந்த பெரேரா மற்றும் 21 வயதுடைய என்னன் செனா பெரேரா ஆகிய 2 சகோதரர்களே இவ்வாறு உயிரிழந்தவர்களாகும். அவர்கள் நீரில் அடித்து செல்லப்படுவதை கண்ட அபராதவ போலீசாரும் அருகிலுள்ள சுற்றுலா விடுதி உயிர் காப்பு பிரிவினரும் அவர்களை மீட்டு மீபே பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே அவர்கள் இருவரும் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தினர். குறித்த கடற்பகுதி நீராடுவதற்கு மிகவும் அபாயகரமானது என அப்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் கடல் பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் கடற்தொழிலாளர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. 2 கடற்தொழில் படகுகள் ஒன்றொன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் வங்காளிப்பாடு கடற்பகுதியில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த 2 படகுகள் எதிர்பாராத விதமாக ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை மஞ்சள் மற்றும் முந்திரி பருப்பு ஆகியவற்றை பாரவூர்தி ஒன்றில் கடத்தி சென்ற நபர் ஒருவரை கட்பட்டி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
நாச்சிக்கல்லி பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கட்பட்டி காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது பாரவூர்தியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 742 கிலோகிராம் மஞ்சள், 800 கிலோகிராம் முந்திரியம் பருப்பு ஆகியன மீட்கப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.